ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து என்னென்ன சமையல் சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நல்லா வந்து சுட சுட வந்து சாதம் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து சாதம் வந்து கம்மியா தாங்க செஞ்சிருக்கேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சப்பாத்தியும் தோசையும் செஞ்சிருக்காங்க. அதனால சாதம் கம்மியா செஞ்சிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா தோசைக்கும் சாதத்துக்கும் காம்பினேஷனா பருப்பு சாம்பார் செஞ்சிருக்காங்க. எம்டி சாம்பார் காயெல்லாம் போடாத செய்வோம்ல, பச்சை மிளகாய் போட்டு அது போல வந்து செஞ்சிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தோசை செஞ்சு வச்சிருக்காங்க. நல்லா வந்து முருவலான தோசை செஞ்சு வச்சிருக்கேன். அடுத்ததா இங்க பாருங்க, மட்டன் குழம்பு கொஞ்சம் இருக்குங்க. நல்லா வந்து தொக்கு மாதிரி செமி கிரேவி மாதிரி இருக்கு. அடுத்ததா வந்து எப்பயும் செய்யற மாதிரி நம்ம தேங்காய் சட்னி செஞ்சிருக்கேங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து வேர்க்கடலை போட்டு செஞ்சிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா எங்க வீட்டு குட்டீஸோட ஃபேவரட் தக்காளி தொக்கு செஞ்சிருக்கேன். இந்த தொக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க, சப்பாத்தியோட ஊத்தி சாப்பிட. அடுத்ததா பாத்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சிருக்காங்க. நல்லா சாஃப்ட் அப்படி ஒரு சாஃப்டா இருக்குங்க இந்த சப்பாத்தி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்பாத்தி வந்து செய்யற வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து நீங்களும் இந்த சப்பாத்தி எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்துட்டு உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னாலே தெரியுங்க, சாஃப்ட் அப்படி ஒரு சாஃப்டா இருக்குங்க. ரெண்டே வரல, நல்லா சாஃப்டா வந்து பிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குங்க. மதியம் குட்டி சாப்பிடுற வரைக்குமே நல்லா சாஃப்டா இருக்கும். எங்க வீட்ல பாத்தீங்கன்னா குட்டீஸ் அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க. 2, 3 பேர் தாங்க சாப்பிடுவாங்க. இது அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சாதம் தாங்க போட்டு வச்சுக்க போறேன். இப்போ வந்து நான் என்னென்ன குட்டீஸ்க்காக பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரண்யாளுக்கு என்ன வேணும்? சப்பாத்தி தான். அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்பவே பிடிக்குங்க. சப்பாத்தி தான் போட்டு வைக்க போறேன். சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து நல்லா குட்டி குட்டியா நம்ம பிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்து சீக்கிரமா சாப்பிடுவாங்க. குட்டீஸ் வந்து எப்பயுமே வந்து சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேட் தான் ஆகுங்க. இது போல செய்யும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுவாங்கல்ல, அதனால வந்து இது போல செஞ்சிருக்கேங்க. இப்போ வச்சிடறேன். அடுத்ததா யாருடைய பாக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. பூவரிசினா வேணும்? தோசை வேணுமா? பூவரிசிக்கு வந்து தோசை போட்டு கொடுத்துடலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 போட்டா நல்லா முருவலான தோசைங்க. 2 தோசை. தக்காளி மட்டன் குழம்பு சாப்பிடுறியா? சட்னி ஏதாவது சாப்பிடுறியா? மட்டன் குழம்பு தோசை வந்து ரொம்பவே அருமையா இருக்குங்க. கொஞ்சம் தான் இருக்கு, அவங்க சாப்பிட்டு போட்டுங்க. அடுத்ததா வாங்க நிதிஷ் பேக் பண்ணிக்கலாம். நிதிஷ் வந்து சாதம் தாங்க பிடிக்கும். இப்பயும் வந்து சாதம் தான் போட்டு கொடுத்துருக்கேன். சாதம் வந்து அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனால கொஞ்சமா கொஞ்சமா சாதம் போட்டுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொரியல் எதுவும் வைக்கலங்க. ஏன்னா வந்து குழம்புங்களே கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு பொரியல் செய்யலங்க. ரொம்பவே சிம்பிளா வந்து இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். நீங்க உங்க வீட்ல என்னென்ன பொரியல் வச்சீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வேலை இருக்குங்க, நான் போகணும். அதனால வந்து பொரியல் வந்து செய்யலங்க. சிம்பிளாவே சமைச்சு முடிச்சுட்டேன். ஒரு நாளைக்கு வந்து சிம்பிளா சமைச்சு கொடுத்தா அவங்களாம் ஒண்ணும் இல்லைங்க. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் எது சமைச்சு கொடுக்கணும்னா அதை வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கவின்காக வந்து சப்பாத்தி வச்சுக்கிறாங்க. சப்பாத்தி தான் கேட்டான். ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா அவங்க மெனு வந்து சொல்லிடுவாங்க என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிட்டு வருவாங்கல்ல. அதனால வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் பேக் பண்ணி எப்பவுமே வந்து வைப்பாங்க. அடுத்தது அன்சிகாவுக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி தாங்க வைக்க போறேன். அவளுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரொம்பவே பிடிக்குங்க. இப்ப சாப்பிடுவோம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி தாங்க சாப்பிட்டு வந்தா. இப்போ மதியத்துக்கும் வந்து சப்பாத்தி தான் வைக்க போறோம். 2 சப்பாத்தி வைக்கிறாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சாப்பிட்டு வருவா. பாத்தீங்கன்னா 2 சப்பாத்தி வந்து அதே போல வந்து குட்டியா வந்து பிச்சு வச்சுட்டேங்க. அடுத்ததான் யாருக்குப்பா? பூவரிசி. பூவரிசிக்கு வந்து சாதங்க. அவ வந்து சப்பாத்தி அந்த அளவுக்கு வந்து விரும்பி சாப்பிட மாட்டா. அதனால அவளுக்கு வந்து சாதமே போட்டோம்பா. அவங்க சாப்பிடுறதுதானே முக்கியம். அதுக்கப்புறமா நம்ம இதை போட்டு அதை போட்டு அப்புறமா அவங்க சாப்பிடாத வந்துட்டாங்கன்னா அது பெரிய தலைவலியா போயிடும். சாதத்துக்கும் பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு வச்சிடுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் தக்காளி தொக்கு. சாதத்தோட போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. அடுத்ததான் யாருப்பா? நிதிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து தக்காளி தொக்கு வேணா சாம்பாரே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். அதனால அவனுக்கு சாம்பாரே பேக் பண்ணிக்க போறேன்.
தக்காளி விக்கிற விலைக்கு தக்காளி தொக்கான்னு நினைப்பீங்க. ஆமாங்க. தக்காளி வந்து ரொம்ப வந்து ரேட் வந்து அதிகங்க. ஃபர்ஸ்ட் ரொம்பவே கம்மியா இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. தக்காளி விலை எவ்வளோ இருந்தாலும் நம்ம வாங்கி சமைச்சு தானே ஆகணும். குட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா, தக்காளி தொக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டம் வேணாலும் படலாங்க. தக்காளி தொக்கு ஒரு விலை தாங்க ரொம்பவே அதிகமான உங்க ஊர்லலாம் எவ்வளோ விலைன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, தக்காளி தொக்கு போட்டு வச்சுட்டேன். சரணியலுக்கும் தக்காளி தொக்கு தான் போட போறேன். அடுத்ததா கவினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து இந்த தக்காளி தொக்குலயே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு செஞ்சோம்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் வரும்ல, அதுலயே வந்து சப்பாத்தி வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க. அடுத்ததா அன்சிகாலுக்கும் தக்காளி தொக்கு தாங்க கேட்டிருந்தா. தக்காளி தொக்கு விலை அதிகமா இருக்கு அப்படின்றதுனால தக்காளி தொக்கு கொஞ்சமா தாங்க குட்டீஸ்க்காக மட்டும் கொஞ்சமா செஞ்சிருந்தேன். பாத்தீங்கன்னாலே தெரியும். காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு சப்பாத்தி இருக்குது. அத வச்சு இத நான் முடிச்சு கட்டிடுவேன். எனக்கு வந்து தக்காளி தொக்குனா ரொம்பனா ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளவுதான்ப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் இதெல்லாம் தாங்க சமைச்சிருந்தேன். ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க. சமைச்சு முடிக்கிறது, பாக்ஸ்ல போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லங்க. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, எது எது வந்து அவங்கவங்களுதுன்னு சொல்லி பார்த்து பிரிச்சு வைக்கணுங்க. அதுதாங்க பெரிய பெரிய விஷயங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா, பொறுமையா வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கேன்ல பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் தண்ணி புடிச்சு வச்சுட்டேங்க. இதெல்லாம் வந்து பூட்டி இதுல வச்சுட்டு கீழ எடுத்துட்டு போய் குடுத்துடலாங்க. எங்க குட்டீஸ்க்கு பாத்தீங்கன்னா 9 மணி போல வந்து லஞ்ச் வேன் வருங்க. அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி அனுப்பிச்சிடணுங்க. உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா சமையல் சை சேனலை லைக் பண்ணுங்க. கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைவ்ல இப்போவெல்லாம் பாத்தீங்கன்னா நான் லைவ் வந்து போடுறாங்க. லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன பத்தின ஒரு சில தகவல் வந்து லைவ்ல சொல்றாங்க. கொஸ்டின் ஏதாவது இருந்தாலும் லைவ்ல கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் சை சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னைக்கு நான் சமைச்சதுல உங்களோட ஃபேவரட் எது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு வேற லெவல்ல வந்து பிடிக்குங்க. நான் அதை சாப்பிட்டு சூப்பரா வந்து என்ஜாய் பண்ண போறேன். பிரேக்ஃபாஸ்ட் அதையும் முடிச்சிட போறேங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.